வணக்கம். நவீன அரசியல் ஏன் ரோடு, ஆஸ்பத்திரி, வடிகால் மாதிரி உண்மையான விஷயங்களை விட கட்டுக்கதைகள், உணர்ச்சிகள், சின்னங்கள் மேல அதிக கவனம் செலுத்துதுன்னு நீங்க கேட்டிருந்தீங்க. ஆமா. இது பார்க்க சாதாரண கேள்வி மாதிரி இருந்தாலும் இதுக்குள்ள ரொம்ப ஆழமான ஒரு உளவியல் இருக்கு. நிச்சயமா. இந்த கேள்விக்கு பதில் தேட நாம அழியாத அரசன், நவீன அதிகாரமும் பண்டைய ஏமாற்றும் அப்படிங்கிற ஒரு மூல கட்டுரைய ரொம்ப ஆழமா அலச போறோம். ஆமா. இந்த விஷயத்த இப்படி பார்க்கலாம். ஒரு கம்ப்யூட்டர்ல இருக்கிற சாஃப்ட்வேர் மாதிரி தான் அதிகாரம். ஓகே. அந்த சாஃப்ட்வேர், அதாவது அதிகாரத்தோட அடிப்படை இயங்குதலும் பல நூற்றாண்டுகளா மாறவே இல்ல. ஆனா அதோட யூசர் இன்டர்ஃபேஸ், அதாவது அதோட வெளித்தோற்றம் காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு. அதாவது மென்பொருள் ஒண்ணுதான், ஆனா இடைமுகம் வேற வேற. கரெக்ட். ஒரு பண்டைய பாண்டிய மன்னன் ஒரு விவசாயிய தன் பக்கம் வச்சுக்க என்ன மனோதத்துவ தந்திரங்களை பயன்படுத்தினானோ, கிட்டத்தட்ட அதே தந்திரங்களை தான் இன்னைக்கு ஒரு அரசியல்வாதி ஒரு வாக்காளரை தன் கட்சிக்கு விசுவாசமா வச்சுக்க பயன்படுத்துறார். வாவ்! இந்த ஒப்பீடு தான் நம்மளோட இன்னைக்கு உரையாடலோட மையம். ஆமா. கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. சரி, அந்த பழைய காலத்திலிருந்தே ஆரம்பிக்கலாம். பண்டைய தமிழ்நாட்டுல ஒரு ராஜாவோட பெரிய சவாலே என்னவா இருந்திருக்கும்? அவர் ஒரே ஒரு ஆள், ஆனா மக்கள் லட்சக்கணக்கில் இருக்காங்க. ம். ஒரு நாள் இந்த லட்சக்கணக்கான மக்களுக்கும் நாம எல்லாரும் சேர்ந்து நினைச்சா இந்த ஒரு ஆளை ஈஸியா தூக்கி எரிஞ்சிடலாம் அன்னு ஒரு எண்ணம் வராம தடுக்கணும். இது எப்படி சாதிச்சாங்க? வெறும் படைய வச்சு மட்டும் இது சாத்தியமா? இதுதான் முக்கியமான புள்ளி. அவங்க முழுசா படைய நம்பல. பயத்தை விட சக்தி வாய்ந்தது நம்பிக்கை. நம்பிக்கை. அந்த நம்பிக்கைய உருவாக்க அவங்க புனைகதைய, அதாவது ஒரு ஸ்டோரிய பயன்படுத்தினாங்க. பாண்டிய மன்னர்கள் தங்கள வெறும் மதுரை ஆட்சியாளர்கள்னு சொல்லிக்கல. அப்புறம் அவங்க தங்கள மீனாட்சி அம்மன் மூலமா சிவனோட சம்பந்திகள்னு அறிவிச்சுக்கிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய அறிக்கைன்னு. ஒரு நிமிஷம். இது இது வெறும் பெருமைக்காக, ஒரு ஸ்டேட்டஸ்க்காக சொல்லப்பட்டது இல்லையா? நாங்க கடவுளுக்கு சொந்தக்காரங்கள்னு தம்பட்டம் அடிச்சுக்கிறதுக்காக மட்டுமா? கண்டிப்பா இல்ல. அதுக்கு பின்னாடி ஒரு அபாரமான அரசியல் கணக்கு இருக்கு. அது ஒரு பாதுகாப்பு கவசம். பாதுகாப்பு கவசமா? எப்படி? அவங்க தங்கள கடவுளோட வம்சாவளின்னு சொல்லிக்கிட்டதன் மூலமா ராஜ துரோகத்தை, அதாவது அரசருக்கு எதிரா கிளர்ச்சி பண்றத தெய்வ நிந்தனையா மாத்திட்டாங்க. ஓ. நீங்க ஒரு சாதாரண அரசருக்கு எதிரா வேணா போர் தொடுக்கலாம். ஆனா கடவுளோட சம்பந்திக்காரருக்கு எதிரா எப்படி சண்டைக்கு போவீங்க? அது கடவுளுக்கு எதிரா பண்ற மாதிரி ஆயிடும். சரி சரி. இது ஒரு புத்திசாலித்தனமான தந்திரம். ஆமா. இது மூலமா ஒரு நிலையான ஆட்சியை அவங்களால கொடுக்க முடிஞ்சது. ஓகே. இது ஒரு உளவியல் ரீதியான கட்டுப்பாடு. மூலக்கட்டுரையில இந்திரஹாரம் பத்தியும் ஒரு குறிப்பு வருதே. அந்த நகைக்கும் இந்த அதிகார தந்திரத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு பொருள் எப்படி இந்த பெரிய கதைக்குள்ள வருது? மிக சரியான கேள்வி. அந்த இந்திர ஆரம்ங்கிறது வெறும் தங்க நகை அல்ல. அதோட கதை என்னன்னா, அது சொர்க்கத்தோட அரசனான இந்திரனால பாண்டிய மன்னனுக்கு பரிசா கொடுக்கப்பட்டது. ஓஹோ. இப்போ பாருங்க, அந்த ஆரம் ஒரு பௌதீக பொருள் தான். ஆனா அதோட மதிப்பு மெய் நிகரானது, அதாவது வெர்ச்சுவல். வர்ச்சுவலா? புரியல. ஒரு சாதாரண டி-ஷர்ட்டுக்கும் ஒரு பெரிய பிராண்ட் லோகோ போட்ட டி-ஷர்ட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் மாதிரி அதோட மதிப்பு அந்த தங்கத்திலயோ வைரத்திலயோ இல்ல. அப்போ எதுல இருக்கு? அத போட்டிருக்கிற மன்னன் சாதாரண மனுஷன் இல்ல, அவன் தேவர்களால் அங்கீகரிக்கப்பட்டவன் அப்படிங்கிற செய்திய அது மக்களுக்கு தினமும் சொல்லிக்கிட்டே இருக்கு. அந்த ஆரம் ஒரு சின்னம், a symbol of divine legitimacy. சரி. அந்த காலத்துல ராஜாக்கள் தெய்வீக கதைகளை வச்சு மக்களை கட்டுப்படுத்தினாங்கன்னு புரியுது. ஆனா இங்க தான் ஒரு பெரிய சிக்கல் வருது. இன்னைக்கு நாம ஜனநாயகத்துல இருக்கோம். ம். ஒரு அரசியல்வாதி மேடை ஏறி நான் கடவுளோட மச்சான், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னா மக்கள் சிரிப்பாங்க. அப்போ அந்த பழைய சாஃப்ட்வேர் இப்ப எப்படி வேலை செய்யுது? அந்த தந்திரம் எப்படி மாறி இருக்கு? தந்திரம் அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. இதுதான் நவீன அரசியலோட உச்சபட்ச புத்திசாலித்தனம். தலைகிழாவா? ஆமா. நவீன அரசியல்வாதி நான் தெய்வீகமானவன்னு சொல்றதில்ல. அதுக்கு பதிலா நீங்க, அதாவது வாக்காளராகிய நீங்க தான் தெய்வீகமானவங்கன்னு சொல்றாரு. ஓ. மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்புன்னு சொல்றதுல இருந்து ஆரம்பிச்சு எல்லா புகழும் உங்களுக்கேன்னு சொல்ற வரைக்கும் அதிகாரம் உங்ககிட்டேந்து தான் வருதுன்னு ஒரு தோற்றத்தை உருவாக்குறாரு. வாவ், இது ஒரு பெரிய ஷிஃப்ட். இந்த விஷயத்த மூல ஆதாரம் நவீன ஜாதி அரசியலோட இணைக்குது. அது எப்படி வேலை செய்யுது? மக்களை எப்படி தெய்வீகமானவங்கன்னு உணர வைக்கிறாங்க? கொஞ்சம் விஷாலமா பார்த்தா இது தெளிவா புரியும். அந்த காலத்து ராஜா தன்னை சூரிய வம்சம்னு சொல்லிக்கிட்டான். ஆமா. இந்த காலத்து தலைவரால அப்படி சொல்ல முடியாது. அதனால அவர் வாக்காளர்களை பார்த்து,
நீங்க தான் ஒரு அரச பரம்பரை, நீங்க ஒரு வீர வம்சத்தோட வாரிசுகள்னு நம்ப வைக்கிறாரு. இது எப்படி நடக்குது? இது எப்படி நடக்குதுன்னா, உங்க சமூகத்தோட பழைய பெருமைகளை பேசுறது, உங்க ஜாதியோட பழைய தலைவர்களுக்கு பெரிய சிலைகளை வைக்கிறது, ஒரு வரலாற்று நிகழ்வை எடுத்து வச்சு உணர்ச்சி ஊட்டுறது மூலமா. ம், கஷ்டப்படுற ஒரு விவசாயிகிட்டயோ இல்ல குறைஞ்ச சம்பளம் வாங்குற ஒரு இளைஞர்கிட்டயோ அவர் என்ன சொல்றாருன்னா, நீ ஏழை இல்ல, நீ சாதாரண ஆளும் இல்ல, நீ ஒரு மாபெரும் வீர பரம்பரையின் வாரிசு, அந்த பெருமையை நான் உனக்கு ஞாபகப்படுத்துறேன். இது ஒரு விதமான அடையாள போத மாதிரி. அதாவது நிஜ வாழ்க்கையோட கஷ்டங்களை மறக்கடிக்கிற ஒரு எமோஷனல் டோஸ். கரெக்ட். நிஜத்துல எதுவும் மாறலனாலும் மனதளவுல ஒரு பெரிய கௌரவத்தை கொடுத்த மாதிரி ஒரு உணர்வு. மிகச்சரியா சொன்னீங்க. இதுதான் அந்த கட்டுரையின் மைய வாதம். இது வளர்ச்சிக்கான பசிய பெருமைக்கான பசியா மாத்துது. இது ஒரு முக்கியமான உளவியல் மாற்றம். வளர்ச்சிக்கான பசிய பெருமைக்கான பசியா மாத்துறது. ஆமா, யோசிச்சு பாருங்க. அந்த காலத்து விவசாயி பிரம்மாண்டமான மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கோபுரத்தை அண்ணாந்து பார்க்கும்போது ஒரு நொடி தன் வீட்ல இருக்கிற வறுமைய மறந்திருக்கலாம். இருக்கலாம். அதே மனநிலை தான் இங்கேயோ. இன்னைக்கு இருக்கிற வாக்காளர் தன் ஜாதி கொடி 100 அடியில பறக்கிறதையோ தன் சமூக தலைவர் சிலைக்கு மாலை போடுறதையோ பார்க்கும்போது தனக்கு வேலை இல்லாததையோ விலைவாசி ஏறிட்டே போறதையோ ஒரு நிமிஷம் மறந்துடுறார். அப்போ பெருமைங்கிற உணர்ச்சி பசிங்கிற யதார்த்தத்தை தற்காலிகமா மறைச்சிடுது. ஆமா, அந்த போதை இறங்கும்போது யதார்த்தம் சுடும். ஆனா அடுத்த போதை ஏற்ற இன்னொரு சின்னம் தயாராக இருக்கும். இப்போ நீங்க கேட்ட ஆரம்ப கேள்விக்கே திரும்பி வரலாம்னு நினைக்கிறேன். ஏன் அரசியல் உண்மையான விஷயங்களான ரோடு, ஹாஸ்பிட்டல், தண்ணி வசதியை விட இந்த மாதிரி மெய்நிகர் விஷயங்கள்ல, அதாவது கட்டுக்கதைகள், பெருமைகள், சின்னங்கள்ல அதிக கவனம் செலுத்துது? இதுக்கு பின்னாடி இருக்கிற பொருளாதாரம் என்ன? பதில் ரொம்ப எளிமையானது, ஆனா கொஞ்சம் கசப்பானது. யதார்த்தம் ரொம்ப விலை உயர்ந்தது, கட்டுக்கதை ரொம்ப மலிவானது. விளக்குங்களேன். ஒரு நகரத்தோட ஒட்டுமொத்த வடிகால் அமைப்பை சரி செய்யணும்னா பல வருஷ திட்டமிடல் வேணும், பல 1000 கோடி ரூபாய் செலவாகும், திறமையான இன்ஜினியர்கள் வேணும். அது முடியறதுக்குள்ள ரோடு தோண்டுனதுக்கு 4 பேர் திட்டுவாங்க. ஆமா, அதோட பலன் தெரியறதுக்கும் பல வருஷம் ஆகும். கரெக்ட். ஆனா ஒரு சர்ச்சை அப்படி இல்ல, இல்லையா? துளியும் இல்ல. ஒரு சினிமாவை பத்தியோ ஒரு கோயில் விஷயத்திலயோ இல்லாட்டி ஒரு வரலாற்று அவமானத்தை பத்தியோ ஒரு சர்ச்சையை தூண்டி விடுறதுக்கு சில ஆவேசமான பேச்சுகளும் கொஞ்சம் சோஷியல் மீடியா போஸ்டுகளும் போதும். செலவு ரொம்ப கம்மி. ஆமா, ஆனா அது லட்சக்கணக்கான மக்களை உணர்ச்சி பூர்வமா ஒண்ணு சேரட்டும் உடனடியா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு வடிகால் திட்டம் ஒரு நகரத்தோட ஆரோக்கியத்தை 10 வருஷத்துக்கு அப்புறம் மேம்படுத்தும். ஆனா ஒரு சர்ச்சை ஒரு கட்சியோட வாக்கு வங்கிய அடுத்த மாசமே பலப்படுத்தும். இது ஒரு சிம்பிள் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கணக்கு. குறைஞ்ச முதலீட்டுல அதிக அரசியல் லாபம். சரியா சொன்னீங்க. ஒரு நிமிஷம் இல்லைங்க, இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது. நீங்க கட்டுக்கதைகள் மலிவானதுன்னு சொல்றீங்க. அப்போ இந்த இலவசங்கள், ஒரு டிவி, மிக்ஸி, மாசம் மாசம் பணம், இதெல்லாம் உண்மையான பௌதிக பொருட்கள் தானே? ஆமா. இதுக்கு கோடிக்கணக்கில் செலவாகுதே. இந்த இலவசங்கள் எப்படி உங்க கட்டுக்கதை மலிவானது தர்க்கத்துக்குள்ள பொருந்தது? இது ஒரு அருமையான கேள்வி. இத புரிஞ்சிக்காம இந்த விவாதத்தை முடிக்க முடியாது. மூலக்கட்டுரை இந்த நவீன இலவசங்களை பண்டைய மன்னர்களோட தானம்ங்கிற கருத்தோட ஒப்பிடுது. தானமா? ஆமா, இங்கேதான் சூட்சுமம் இருக்கு. ஒரு நவீன நலத்திட்ட அரசு, அதாவது ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட், ஒரு குடிமகனுக்கு ஒரு உதவியை செய்யும்போது அது அந்த குடிமகனோட உரிமையா பார்க்கப்படணும். இது உன்னோட வரிப்பணம் உனக்கே ஒரு சேவையா திரும்ப வருது அப்படிங்கிறது தான் ஜனநாயகம். ஆனா இலவசங்கள் அப்படி வழங்கப்படுறது இல்லையா? அதுதான் இல்ல. ஒரு தலைவர் ஒரு இலவசத்தையோ பணத்தையோ கொடுக்கும்போது அது பெரும்பாலும் ஒரு நலத்திட்ட அரசின் பரிவர்த்தனையா காட்டப்படுறதில்ல. அது ஒரு தனிப்பட்ட வள்ளலின் கொடையா, ஒரு பரிசா முன்வைக்கப்படுது. ஓ, நான் உனக்கு கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி. ஆமா, நான் உனக்கு கொடுத்தேன், நீ எனக்கு விசுவாசமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எழுதப்படாத ஒப்பந்தத்தை அது உருவாக்குது. இதுல ஒரு நன்றி கடன் உருவாகுது. சரி சரி. சோ அந்த பொருள் பௌதீகமா இருந்தாலும் அது உருவாக்கும் விளைவு மெய்நிகரானது. அது ஒரு கொள்கையோட பலன் இல்ல, ஒரு தனிப்பட்ட ராஜாவோட தானம். ராஜாவோட போட்டோவை போட்டு தான் அந்த பொருள் உங்க கைக்கு வருது. இதுதான் அந்த காலத்து தானத்துக்கும் இதுக்கும் இருக்கிற ஒத்துமை. அப்ப நாம இவ்ளோ நேரம் பேசுனதோட சாராம்சம் என்ன? அரசன் இன்னும் சாகவில்லையா? நாம இன்னும் ஒரு விதமான மன்னராட்சி காலத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? ஒரு விதத்துல ஆமான்னு தான் சொல்லணும். மக்களை கட்டுப்படுத்துறதுக்கான அந்த அடிப்படை தந்திரம், அந்த சாஃப்ட்வேர் இன்னும் உயிரோட தான் இருக்கு. அதோட வடிவம் மட்டும்தான் மாறி இருக்கு. எப்படி? இது அழகா இப்படி சொல்லலாம்.
பண்டைய மன்னன் தனக்கு மேல அதாவது கடவுள்களை பார்த்து அவங்க தான் எனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தாங்கன்னு சொல்லி மக்களை கட்டுப்படுத்தினான். ஆனா நவீன தலைவர் நவீன தலைவர் மக்களுக்கு பின்னாடி அதாவது வரலாறு, ஜாதி, இனம் மாதிரி விஷயங்களை பார்த்து உங்களோட புகழ்பெற்ற வரலாறு தான் உங்களுக்கு இந்த பெருமையை கொடுக்குது, நான் வெறும் அதோட பாதுகாவலன்னு சொல்லி மக்களை கட்டுப்படுத்துறார். ஆக 2 பேருமே மக்களை முன்னோக்கி பார்க்க விடாம தடுக்கறாங்க. ஆமா, ஒருத்தர் வானத்தை பார்க்க வச்சாரு, இன்னொருத்தர் கடந்த காலத்தை பார்க்க வைக்கிறார். எதிர்கால வளர்ச்சி, பொருளாதாரம், அறிவியல் பத்தி சிந்திக்கிறதுக்கு பதிலா கவனத்தை வேற எங்கேயோ திருப்புறாங்க. மிக சரியா சொன்னீங்க. அதனாலதான் அந்த கட்டுரையின் இறுதி கருத்து ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. அது அப்படியே சொல்றேன். அரசன் செய்த மிகப்பெரிய தந்திரம் தான் ஒரு கடவுள் என்று உலகை நம்ப வைத்ததல்ல. அப்போ எது? அவன் வெறுமனே தனது ஆடைகளை மாற்றிக்கொண்டு தேர்தலில் போட்டியிட்ட போது தான் மறைந்து விட்டதாக உலகை நம்ப வைத்ததுதான். வாவ், ஒரு நிமிஷம் இதை யோசிக்கணும். அரசன் வெளியேறவே இல்ல. இல்ல, ஆமா, அவன் தன்னோட கிரீடத்தை கழட்டி வச்சுட்டு ஒரு கட்சி சின்னத்தை மார்புல குத்திக்கிட்டான். அரண்மனையை விட்டுட்டு தேர்தல் பிரச்சார வேனுக்கு மாறிட்டான். ஆனா அடிப்படை இயங்குதலா ஒண்ணுதான். ஆமா. இந்த உரையாடலோட இறுதியில உங்களுக்கு ஒரு சிந்தனை. சொல்லுங்க. அடுத்த முறை ஒரு தலைவர் வந்து உங்க பெருமை பத்தியோ உங்க அடையாளத்தோட பாதுகாப்பை பத்தியோ ரொம்ப உணர்ச்சி பொங்க பேசும்போது நீங்களே உங்களுக்குள்ள இந்த கேள்வியை கேட்டுக்கோங்க. அவர் உண்மையிலேயே என் எதிர்காலத்துக்கான ஒரு கொள்கையை முன்வைக்கிறாரா, இல்லனா அந்த பழைய பாண்டிய மன்னனை போல என் கண்ணுக்கு தெரியாத ஒரு இந்திர ஆரத்தை காட்டி என்ன மயக்க பாக்குறாரா? அவர் சாயை சரி பண்ண போறாரா, இல்ல இன்னொரு கதையை சொல்ல போறாரா?